வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கில் எஜ் கோச்சிங். நான் உங்கள் அறிவுமதி. நம்மளோட 90 டேஸ் மிஷின் லேர்னிங் சேலஞ்சில் இன்றைக்கி டே 39. நம்ம எஸ்டர்டே வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க மூவி அனாலிசிஸ் ப்ராஜெக்டில் ஒரு மாடல் எப்படி பில்ட் பண்ணுறது, அந்த மாடல் பில்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி எவாலுவேட் பண்ணுறதுங்கிறது ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷனாக ஒரு மாடல் நம்ம ஃபுல்லாக டெவலப் பண்ணியாச்சு, எனக்கு இவ்வளோ அக்யூரசி வந்துட்டு ஓகே அவ்வளோதான் ஃபைன் அப்படின்னு சொல்லி நம்ம விட முடியாது. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் என்னால் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான டாபிக் தான் என்ன அப்படின்னா ஹைப்பர் பராமீட்டர் டியூனிங். ஸோ பிஃபோர் கோயிங் டு த ஹைப்பர் பராமீட்டர் டியூனிங், அதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நம்ம மாடல் பில்ட் பண்ணியாச்சு, இத்தனை 5 மாடல் பில்ட் பண்ணியிருக்கோம், அதில் 2 மாடல் பெஸ்ட் மாடல்னு சொல்லியாச்சு. இந்த 3 மாடலை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே இது வந்து ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம். இப்போ இந்த 2 மாடலில் என்னோடய மாடல் பில்ட் பண்ணியிருக்கு, நான் கிட்டத்தட்ட ஒரு 59 காலம்ஸை வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய மாடல்ஸ்க்கு. ஏன்னா என்கிட்ட இருந்த டேட்டாவில் அதில் வந்து ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் காலம்ஸ் இருந்தது. அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணோம், ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு 59 காலம்ஸாக வந்தது. அந்த 59 காலம்ஸ் தான் ஒவ்வொரு மாடலுக்கும் நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எக்ஸாக்ட்லி என்னோடய மாடல் வந்து அந்த எல்லா 59 காலம்ஸையும் கண்டிப்பாக எடுத்திருக்காது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட மாடல்ஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது, ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸில் வச்சுக்கோ, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டே இல்லை, ஸோ அதனால் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு அதுவே அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி என்னோட மாடல் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு, ஒவ்வொரு காலம்ஸ்க்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கணும் அதோட நோட்ஸ் எல்லாமே நான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு பிளாட் தான் வரைய போகிறேன். ஸோ அந்த பிளாட்டுக்கு நான் மேட் பிளாட்டில் பட்டன் சிபானை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். தென் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸர் _new. இது ஒன்றும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி ப்ரீ ப்ராசஸிங் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீ ப்ராசஸிங் இதில் தான் என்னோடய ப்ரீ ப்ராசஸிங் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ ப்ரீ ப்ராசஸிங் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த காலம்ஸ்லாம் இருக்குது, அதாவது என்னோடய ஃபீச்சர்ஸ் காலம்ஸ்லாம் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல எடுத்திருப்போம். ஸோ இப்போ இதை நான் ஓகே ஒன் செகண்ட். எஸ் ஸோ ப்ரீ ப்ராசஸிங் _new get features name out. இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து ஒரிஜினலாக ஒரு காலம்ஸ் இருந்தது, அதெல்லாம் நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த காலம்ஸை வந்து நம்ம வேறு சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அந்த காலம்ஸோட நேம்ஸ் வேறு இருக்கும். ஸோ அந்த எல்லா காலம்ஸையும் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறதா இந்த கெட் ஃபீச்சர்ஸ் நேம் அவுட். ஓகே, ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து ஃபைனலாக ஆஃப்டர் த ப்ரீ ப்ராசஸிங் நம்மளோட ஃபீச்சர்ஸ் நேம், நம்மளோட காலம் நேம் என்னவா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா காலமே எடுக்கிறது தான் இந்த கெட் ஃபீச்சர்ஸ் நேம் அவுட் அப்படின்ற கோட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாடல் XGBoost. ஸோ இந்த மாடல் நம்மளுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இந்த மாடல் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்க்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ XGBoost மாடலை எடுத்துட்டோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம மாடலை ட்ரைன் பண்ணி தான் வச்சுருக்கோம். அந்த மாடலில் ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ், ஸோ இந்த வேரியபிளில் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு காலமுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அது கொடுத்துருக்கு அப்படின்றது இந்த வேரியபிளில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால் XGB_model feature importance. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு காலமுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அது கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா pd.dataFrame ஃபீச்சர்ஸில் இங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் நேம், ஸோ எல்லா ஃபீச்சர்ஸையும் நான் இந்த இடத்துல எடுத்துருக்கேன். ஸோ ஃபீச்சரில் ஃபீச்சர் நேம், இம்பார்ட்டன்ஸில் இங்கே தான் என்னோடய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சார்ட் வேல்யூ. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணி, அதாவது ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு இருக்குது அதை பேஸ் பண்ணி நான் இங்கே சார்ட் பண்ணியிருக்கேன். தென் வி கேன் கெட் டாப் 10 டாப் 15 ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் இங்கே நம்ம சார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா இது என்ன, அதாவது டோட்டல் 59 காலம்ஸ்க்கும் அது எப்படி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்கிறத பார்க்கறதுக்காக நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அகைன் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு பார் பிளாட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா
இங்கே உங்களுக்கு வந்திருக்கும் ஆக்சுவலி என்னன்னா இதுதான் நம்மளோட டோட்டல் 59 காலம்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ. ஸோ இதை நான் தனியாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மொத்தம் 59 காலம்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம சார்ட் பண்ணதுனால இங்கே எனக்கு வந்து வேல்யூ வந்து இங்கே சஃபிளாக இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா பட்ஜெட். ஸோ ஒரு மூவிக்கு எவ்வளோ பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க, ஸோ அதுக்கு தான் இது என்ன பண்ணியிருக்குன்னா ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் ஓட் கவுண்ட், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜேர்னர் அனிமேஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் 0ன்னு கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் இந்த காலம்லாம் அது எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட். ஸோ இதுக்கெலாம் வந்து ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸ்சி டேட்டாவில் வந்து இம்பார்ட்டன்ஸ் டிஎஃப் டாட் ஹெட் ஆஃப் 50. தட் மீன்ஸ் எனக்கு வந்து மொத்தம் 59 காலம்ஸ் இருக்குது, பட் எல்லாமே எனக்கு தேவையில்லை, டாப் 15 மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இங்கே ஹெட் ஆஃப் 15 கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்பர் பட்ஜெட்டுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நம்பர் அண்டர்ஸ்கோர் ஓட், அதுக்கப்புறம் ஜேர்னர் அனிமேஷன், ஒரிஜினல் லாங்குவேஜ், பாப்புலாரிட்டி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஸோ இதுதான் டாப் 15 அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிற காலம்ஸ். தட் மீன்ஸ் என்னோட எக்ஸ்ஜி பூஸ்டோட ப்ரிடிக்ஷன் வேல்யூ, இப்போ என்னோட மாடலில் நான் ஒரு புதுசாக ஒரு இன்புட் பாஸ் பண்ணி நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதாவது என்னோட மாடல் வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணி, எந்த ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி அதிகமாக அது ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த டாப் 15ல் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் வந்து அதிகமாக என்னோட ப்ரிடிக்ஷன் வேல்யூவை வந்து டாமினேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடலுக்கும் நான் கண்டுபிடிக்கலாம். சேம் லைக் ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடல், அதுலேருந்து ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ், ஸோ டேட்டா ஃப்ரேம் ஃபீச்சர்ஸ் அண்ட் தென் இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் நான் அதை சார்ட் பண்ணியிருக்கேன். தென் அகைன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பிளாட் பண்ணியிருக்கோம், அதில் இருக்கிற கோட் அதே தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இதுக்கெலாம் நம்பர் பட்ஜெட்லாம் அதுவுமே அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்தது ஓட் கவுண்ட்டுக்கு அதிகமாக, அதுக்கப்புறம் ரன் டைமுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கு. அண்ட் தென் பாப்புலாரிட்டி, டேட், ரிலீஸ் இயர், எந்த இயரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதுக்குமே அது ஒரு அதிகமான ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் மாடல் வந்து டாப் 15ல் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபீச்சர்ஸ். ஸோ இது ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணேன் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இல்லாமல் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த மாடலை நம்ம அனலைஸ் பண்ணணும், அது எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது, எந்தெந்த ஃபீச்சர்ஸ்க்கு அது மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் யூஸிங் ரேண்டமைஸ்டு சர்ச் சிவி. அதாவது நம்மள்ட்ட ஒரு கிரிட் சர்ச் சிவி அப்படின்னு ஒன்று இருக்குது, ரேண்டமைஸ்டு சர்ச் சிவி 2 இருக்குது. பட் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரேண்டமைஸ்டு சர்ச் சிவி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்னா என்ன அப்படின்னா என்னோட மாடல் 2 பேராமீட்டர்ஸை லேர்ன் பண்ணும். அதாவது என்னோட மாடலை நான் ட்ரைன் பண்ணும்போது அதுவே ஒரு பேராமீட்டர்ஸை லேர்ன் பண்ணும். அதை வந்து லேர்ன்டு பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண வேணாம், அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா லேர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட லீனியர் ரெக்ரெஷனில் வந்து வெயிட், அதாவது கோஎஃபிஷியன்ட்னு ஒரு வேல்யூ பார்த்துருப்போம். அந்த கோஎஃபிஷியன்ட்லாம் மாடல் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம டேட்டாவை பார்த்து அதுவே லேர்ன் பண்ணுற ஒரு வேல்யூ. ஸோ அது வந்து லேர்ன்டு பேராமீட்டர், நம்மளால அந்த வேல்யூவை மாற்ற முடியாது, அதுவே லேர்ன் பண்ணுறது. ஸோ ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நான் மாடலுக்கு வந்து ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் ஹைப்பர் பேராமீட்டர். நம்ம வந்து ஒரு டெவலப்பராக நான் அந்த வேல்யூவை நான் வந்து செட் பண்ணுறேன், எக்ஸ்டர்னலாக நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர் பேராமீட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ஜி பூஸ்டில் என்னென்ன ஹைப்பர் பேராமீட்டர் அப்படி இருக்குது அப்படின்னா என் எஸ்டிமேட்டர், மேக்ஸ் டெப்த், லேர்னிங் ரேட், அது சப் சாம்பிள், அதுக்கப்புறம் வந்து கார்லேஷன் சாம்பிள் பை ட்ரீ. ஸோ இது எல்லாமே எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த பேராமீட்டர்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு நம்பர்ஸ் கொடுத்து நான் வந்து கொடுக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ என்னோடய மாடலுக்கு இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், இங்கே வந்து 0.1, இங்கே வந்து 0.2. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வேல்யூ கொடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி நான் என்ன பண்ணுவேன், என்னோடய மாடல் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை, அப்போ என்ன பண்ணுவேன், இந்த வேல்யூவை நான் வேறு நம்பர் சேஞ்ச் பண்ணி பார்ப்பேன். இதுதான் எக்ஸாக்டாக இந்த ரேண்டமைஸ்டு சர்ச் சேவியில் நடக்க போகுது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரேண்டமைஸ்டு சர்ச் சிவி, ஸோ sklearn.model செலெக்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ்ஜி பூஸ்ட், அதாவது எக்ஸ்ஜிபி ரெக்ரெஸார் நம்ம ஆல்ரெடி நம்மளோட மாடல். ஸோ அதுக்குள்ள அப்ஜெக்டிவ், ரெக்ரெஷன், அதுக்கப்புறம்
ஸ்கொயர்டு எரர், ரேண்டம் ஸ்டேட் 42. ஸோ ரேண்டம் ஸ்டேட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அப்ஜெக்டிவ்னா என்ன, இந்த அப்ஜெக்டிவ் நான் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, tells the model what problem it's trying to solve and how to measure the error during the training. அதாவது என்னோட மாடலுக்கு நான் சொல்கிறேன் நீ என்ன மாதிரியான ப்ராப்ளம்னு சால்வ் பண்ண போகிற, அண்ட் ஒரு எரர் வருது அப்படின்னா அந்த எரரை நீ எப்படி ஹேண்டில் பண்ண போகிற. ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரெக்ரெஷன் ஸ்கொயர்டு எரர்னு சொல்லியிருக்கோமா. ஆர்இஜி அப்படின்றது ஒன்றும் கிடையாது, யூ ஆர் கோயிங் டு ப்ரிடிக்ட் த கண்டினியூஸ் வேல்யூ, ஸோ கண்டினியூஸ் நம்பர், ஸோ தட் மீன்ஸ் ரெக்ரெஷன் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஸ்கொயர்டு எரர் அப்படின்னா யூஸ் ஸ்கொயர்டு எரர் ஆஸ் த லாஸ் ஃபங்க்ஷன். அதாவது இந்த ஒரு இடத்துல ஒரு எரர் வருது அப்படின்னா அந்த எரரை எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்கொயர்டு எரர் மெத்தடை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறேன். ஃபார்முலாலாம் ஒன்றும் பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது, என்னோட ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ப்ரிடிக்டட் வேல்யூ ஹோல் ஸ்கொயர்டு, அவ்வளோதான். ஓகே, என்னோட ஆக்சுவல் வேல்யூ அண்ட் ப்ரிடிக்டட் வேல்யூவை நான் மைனஸ் பண்ணிவிட்டு நான் ஹோல் ஸ்கொயர் எடுக்க போகிறேன், அண்ட் தென் ஃபைனலாக சம் பண்ண போகிறேன், அதுதான் நடக்க போகுது. ஸோ இதை வந்து நான் சொல்கிறேன் என்னோட மாடலுக்கு, அதுதான் அதோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ரெக்ரெஷன் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஸ்கொயர்டு எரர் யூஸ் பண்ணுறதே ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் தான். ஸோ இதுவே நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னோட பேராமீட்டர்ஸ். ஸோ என்னென்ன ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் XGBoost இருக்குது அப்படின்னா, n எஸ்டிமேட்டர்ஸ், லேர்னிங் ரேட், மேக்ஸ் டெப்த், மினிமம் சைல்டு வெயிட், சப்சாம்பிள், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதிலலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சம் வேல்யூஸை நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபஸ்ட் டைம் 100, செகண்ட் டைம் 300. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீ எடுத்துக்கோ. அதே மாதிரி இதுலேயும் சம் வேல்யூஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் கிரிட் சர்ச் சிவி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும் ஆக்சுவலி அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து n எஸ்டிமேட்டரில் 100 அப்படின்ற வேல்யூ எடுத்துச்சு அப்படின்னா மற்ற எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 100, 0.01, அடுத்தது 3, அடுத்தது 1, இதுலேருந்து 0.6, இந்த மாதிரி எடுத்துக்கும். திருப்பி இந்த 100 கூட ரெண்டாவதாக இருக்கிற எல்லாத்தையும் பேர் பண்ணும். அடுத்தது இந்த 100 கூடயே தேர்டு, இந்த மாதிரி எல்லா பாசிபிள் காம்பினேஷனுமே அது எடுத்துக்கும் கிரிட் சர்ச் சிவி. இப்போ நல்லா பாருங்கள், இங்கே நம்மள்ட்ட நிறைய வேல்யூஸ் இருக்குது, இதில் நிறையா இருக்குது, ஹைப்பர் பேராமீட்டர் வேல்யூஸும் நம்மள்ட்ட நிறையா இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து கிரிட் சர்ச் சிவி யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய மாடல் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அண்ட் தென் அதிக டைம் என்னோட மாடலை வந்து திருப்பி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப லேட் ஆகும் எனக்கு வேல்யூ கிடைக்கிறதுக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸான ஒரு மாடலுக்கு வந்து கிரிட் சர்ச் சிவி நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஸோ ரேண்டமைஸ்டு சர்ச் சிவினா என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ரேண்டம் சர்ச், அதாவது ரேண்டமைஸ்டு சர்ச் சிவியில் நான் ஒரு வேல்யூ வச்சுருக்கேன், அதாவது n iter = 30. தட் மீன்ஸ் 30 ரேண்டமான காம்பினேஷன்ஸை மட்டும் நீ எடுத்து ட்ரை பண்ணு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இதை வேணால் 20 கூட பிரிச்சுக்கலாம். 20 என்ன பண்ணும் அப்படின்னா 20 ரேண்டமான காம்பினேஷன்ஸை அதை எடுத்துக்கும். ஸோ இப்படி பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய மாடல், ஒரு காம்ப்ளெக்ஸான மாடல், இந்த மாதிரி நிறைய ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா ரேண்டமைஸ்டு சர்ச் சிவியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எஸ்டிமேட்டர், அதாவது என்னோட மாடல், ஸோ அந்த மாடலை நான் கொடுத்துருக்கேன். பேராமீட்டர் டிஸ்ட்ரிபியூஷனில் என்னோட பேராமீட்டர்ஸ், அதாவது இங்கே நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிற பேராமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் n எஸ்டிமேட்டர், எவ்வளோ டைம் வந்து நீங்கள் பண்ணணும், எவ்வளோ காம்பினேஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நம்ம 13 கொடுத்துருக்கோம். ஸ்கோரிங், எதை வச்சு நீ மெஷர் பண்ண போகிற அப்படின்னா R2 ஸ்கோரை வச்சு மெஷர் பண்ணு. சிவி, அதாவது கிராஸ் வேலிடேஷன். கிராஸ் வேலிடேஷன் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். ஸோ கிராஸ் வேலிடேஷன் அப்படின்றது 3 டைம்ஸ் நீ அந்த உன்னோட 3 ஃபோல்டாக நீ பிரிச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். என்னோட ஹோல் டேட்டா செட், என்னோட ட்ரைனிங் டேட்டா செட்டை நீ 3 ஃபோல்டாக பிரித்து ஒரு இதை டெஸ்டிங், மற்ற 2 ட்ரைனிங். அதே மாதிரி ரெண்டாவது பார்ட்டை வந்து டெஸ்டிங்க்கு வச்சுட்டு பேலன்ஸ் 2 ட்ரைனிங், மூணாவது பார்ட்டு டெஸ்டிங்க்கு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 ட்ரைனிங் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ கிராஸ் வேலிடேஷன் 3. வேர்பர்ஸ் = 2 அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட ப்ராக்ரஸ், என்ன ப்ராக்ரஸ் உள்ளே நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. ரேண்டம் ஸ்டேட் = 42. ஸோ ஒவ்வொரு டைம் நான் ஒரு டைம் வந்து இதை ரன் பண்ணுறேன், அப்போ நீ ஒரு ஃபஸ்ட்டு காம்பினேஷன் நீ 30 எடுத்தில, அப்போ எவ்ரி டைம் நான் ரன் பண்ணுறப்போ எனக்கு அதே தான் வரணும். ஒவ்வொரு டைம் நீ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் என்னோட அவுட்புட் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதனால ரேண்டம் ஸ்டேட். njobs = -1 அப்படின்னா யூஸ் ஆல் த CPU கோர்ஸ். ஸோ CPU எதெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணு. ஸோ ஏன்னா அப்போ தான் பேரலாக எனக்கு ப்ராசஸ் நடக்கும், சீக்கிரமாக எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ரேண்டம் சர்ச், அதாவது இந்த ரேண்டம் சர்ச் டாட் ஃபிட், இதில் நான் ட்ரைன் பண்ண போகிறேன். அதுக்கு என்னோடய எக்ஸ்ட்ரைன்
நான் பாஸ் பண்ணுறேன் அண்ட் தென் ஒய் ட்ரெயினை பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணி நான் ஒன்ஸ் ரன் பண்ணேன் அப்படின்னா இட்ஸ் டேக் சம் டைம். ஸோ இது நான் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 57.3 செகண்ட்ஸ் இதுக்கு எடுத்துக்கிட்டு இது ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவே நம்ம கிரிட் சர்ச் சிவி யூஸ் பண்ணோம் அப்படின்னா மோர் தென் 2-3 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஸோ அதனால தான் நம்ம ரேண்டமைஸ்டு சர்ச் சிவி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3-fold ஈச் 30 கேண்டிடேட்ஸ்க்கு 3-fold கிராஸ் வேலிடேஷன் பண்ணுறப்போ டோட்டலாக 90 ஃபிட்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக தெரியும் இது என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது இங்கே ஷோ ஆகும். பெஸ்ட் எஸ்டிமேட்டார் என்ன அப்படின்றதும் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். அதாவது எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரேண்டமாக ஒரு 30 காம்பினேஷன்ஸ் அதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதில் எது பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கு. அண்ட் தென் ஃபைனலாக என்னென்ன பேராமீட்டர்ஸ் அது யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றதும் நம்மளுக்கு இங்கே ஃபைனலாக ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, பெஸ்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ நான் 30 பேராமீட்டர்ஸ் வந்து நான் ரன் பண்ணியிருக்கேன். பட் அதில் எது பெஸ்ட்டுங்கிறத நான் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ரேண்டம் சர்ச் டாட் பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் அண்டர்ஸ்கோர். ஸோ இந்த வேரியபிளில் தான் அது ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்சாம்பிள் 1. ஸோ இந்த காம்பினேஷன் தான் பெஸ்ட்டாக எனக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதோட ஸ்கோர் எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 0.8523 சம்திங் இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பெஸ்ட்டான கிடச்ச அந்த வேல்யூஸை வந்து நான் வந்து பெஸ்ட் இதில் இந்த மாடலில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஒன்றும் கிடையாது, இதில் எனக்கு கிடச்சிருக்குல்ல இது வந்து பேராமீட்டர்ஸ். பெஸ்ட் எஸ்டிமேட்டர் அப்படின்றது இந்த பேராமீட்டரை பேஸ் பண்ணி அது வந்து பில்ட் பண்ணியிருக்கும் ஒரு மாடல். ஸோ அந்த மாடலில் தான் வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா பெஸ்ட் எஸ்டிமேட்டர் அப்படின்றதுல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நான் எதில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா பெஸ்ட்டான எக்ஸ்ஜி பூஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எதுக்காக இதில் நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்தராக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாடலை நான் யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எனக்கு நான் மீன் ஸ்கொயர் எரர், மீன் அப்சல்யூட் எரர் இதெல்லாம் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பெஸ்ட் நம்மளோட மாடல், ஓகேவா, மாடல் டாட் ப்ரிடிக்டில் வந்து என்னோட எக்ஸ் டெஸ்ட்டை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நான் பாஸ் பண்ணதும் அது ப்ரிடிக்ட் ஆகிடும். ஸோ அந்த வேல்யூ, ஸோ அந்த ப்ரிடிக்ட் பண்ணதை வச்சு நான் இந்த மூணுத்தையுமே கண்டுபிடிக்கலாம். அதாவது மீன் ஸ்கொயர் எரர், மீன் அப்சல்யூட் அண்ட் தென் R2 ஸ்கோர். ஸோ ஃபைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ வரும், அடுத்தது ரூட் மீன் அப்சல்யூட் எரரோட வேல்யூ வரும் அண்ட் தென் R2 ஸ்கோர். ஸோ இப்போ பாருங்கள் என்னோட ஒரிஜினல் மாடல் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 0.859014. ஸோ இது என்னோட ஒரிஜினல் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது. ஓகேவா? ஸோ அந்த மாடலோட அவுட்புட் எனக்கு இதுதான் R2 ஸ்கோர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0.86 கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் ஆஸ் அ பிகினராக நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறப்போ இங்கே 0.85 வந்திருக்கு, இங்கே 0.86. இதுவுமே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தான். ஒரு ஆஃப்டர் த ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் நம்மளோட மாடல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்னோட மாடல் வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணியாச்சு. அதை வச்சு என்னோட பெஸ்ட் மாடல் எதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாடலை நான் ஃபர்தராக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த மாடலில் அது எந்த ஃபீச்சர்ஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பழைய கோட் தான், அந்த கோடில் நம்ம பார்த்தது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஃபீச்சர்ஸ், இந்த டாப் 15 ஃபீச்சர்ஸ்க்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்தது எரர் அனலிசிஸ், அதாவது ரெசிடியல் அனலிசிஸ் அப்படின்னா எரரை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெசிடியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய் டெஸ்ட் மைனஸ் ஒய் ப்ரெடிக்ட், ஆக்சுவல் மைனஸ் ப்ரெடிக்ட். ஸோ இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிளாட் போட்டிருக்கேன். ஒன்று ஸ்கேட்டர் பிளாட், இன்னொன்று நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதில் பாருங்களேன், இது என்னோட ஆக்சுவல் அதாவது ப்ரிடிக்டட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இது என்னோட ப்ரிடிக்டட் வேல்யூ, இது என்னோட எரர். ஓகே, ஸோ அதாவது வேல்யூஸ் வந்து என்னோட பட்ஜெட், இப்போ என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னா அந்த பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆக ஒரு வேல்யூ அது ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ எப்படி அது ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு, இப்போ இது 0ல் இருக்குது, ரெசிடியூல் அதாவது எரர் வந்து 0ல் இருக்குது அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? இப்போ வந்து ஆக்சுவல் வேல்யூ வந்து ஒரு 5000 இருக்குது அப்படின்னா ப்ரிடிக்டட் வேல்யூவும் 5000 இருக்குது. அப்போ தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சுவல் மைனஸ் ப்ரிடிக்டட் பண்ணுறப்போ 0ங்கிற வேல்யூ வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மோஸ்ட் ஆஃப் த வேல்யூ 0ல் இருக்குது.
அண்ட் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 0 விட கம்மியாகவும் இருக்குது, 0 விட அதிகமாகவும் இருக்குது. ஒரு சில வேல்யூஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு சில வேல்யூஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல மாடல் தான். இது வந்து இந்த மாடல் நம்மளுக்கு எரரே வராமல் இருக்காது அப்படின்னு கிடையாது, எரர் வரும். பட் இது ஒரு அக்செப்டபிள் எரர் தான். ஏன்னா நிறைய வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு அப்படி வரலை, மோஸ்ட் ஆஃப் தி 0ல் தான் இருக்குது. ஸோ இதே விஷயத்த நம்ம அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ரெண்டுமே ஒரே சார்ட் தான், பட் இங்கே ஸ்கேட்டர் பிளாட் போட்டிருக்கோம், இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்கியூவாகவும் போல் நெகட்டிவ் ஸ்கியூவாகவும் போல். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் மோஸ்ட் ஆஃப் இது 0ல் தான் இருக்குது. தட் மீன்ஸ் என்னோட மாடல் வந்து ரொம்ப நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரெசிடியூவல் எல்லாமே 0ல் தான் இருக்குது. தட் மீன்ஸ் என்னோட ஆக்சுவல் அண்ட் மைனஸை நான் வந்து இங்கே மைனஸ் பண்ணும்போது அதோட வேல்யூஸ் மோஸ்ட்லி எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 0. தட் மீன்ஸ் என்னோட ஆக்சுவல் வேல்யூவும் ப்ரிடிக்டட் வேல்யூ சேமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா ப்ரிடிக்டிங் நியூ வேல்யூ. ஸோ நம்ம மாடல் பில்ட் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு புது வேல்யூ கொடுக்குறப்போ நம்ம எப்படி என்னோட மாடல் ப்ரிடிக்ட் பண்ணுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டிக்ஷனரி, பட்ஜெட், ரன் டைம், பாப்புலாரிட்டி, ஓட் ஆவரேஜ். ஸோ இது எல்லாமே என்னோட ஒரிஜினல் என்னோட டேட்டா செட்டில் இருக்கிற காலம்ஸை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சம் வேல்யூஸை நானே கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே நம்மளோட ஸ்டெப் என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும், அடுத்தது மாடலை ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ மூவி ப்ரிடிக்டட் ஈக்குவல் டு ப்ரீ ப்ராசஸர். ஓகேவா, ப்ரீ ப்ராசஸர் அண்டர்ஸ்கோர் நியூ டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் என்னோட டேட்டா ஃப்ரேமை நான் பாஸ் பண்ணுறேன். இது ஒரு டிக்ஷனரியை நான் டேட்டா ஃப்ரேமாக தான் நான் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் இந்த டிக்ஷனரியை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ரெவென்யூவை ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னோட மாடல், நம்ம மாடல் பெஸ்ட் மாடலை நம்ம இதில் தான் வச்சுருக்கோம். ஸோ பெஸ்ட் மாடல் டாட் ப்ரிடிக்ட் என்னோட ப்ரீ ப்ராசஸ்டு டேட்டாவை இதில் பாஸ் பண்ணுறேன். நான் என்னோட வேல்யூ ப்ரிடிக்ட் பண்ணும்போது ரியல் டைமாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அப்படி வராது. அது வந்து நம்ம மாடல் ட்ரைன் பண்ணுறப்போ எப்படி அவுட்புட் வருமோ அந்த மாதிரி வரும். ஸோ அதனால என்பி டாட் EXPM1 இது என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் இன்டு த டாலர். அதாவது நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறது ரெவென்யூ எனக்கு என்னவா வரணும், ஒரு டாலரில் தான் எனக்கு வரணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரியல் டைமாக நம்மளுக்கு அதோட ரெவென்யூ வந்து எப்படி வருமோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கன்வெர்ட் த பேக் ஃப்ரம் த லாக். இங்கே ஒரு லாக் வேல்யூவாக வரும், அந்த லாக் வேல்யூவை நம்மளுக்கு ரியல் டைமாக நம்ம ஒரிஜினல் டேட்டா செட்டில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே எரர் வரும். என்ன எரர் வருது அப்படின்னா காலம்ஸ் ஆர் மிஸ்ஸிங். நம்ம ப்ரீ ப்ராசஸிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ காலம்ஸை நம்மளோட மாடலுக்கு பாஸ் பண்ணோம் அப்படின்னா 59 காலம்ஸை நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணோமா 59 காலம்ஸ். ஸோ இந்த 59 காலம்ஸையும் நம்ம மாடலுக்கு பாஸ் பண்ணோம். ஆனால் இங்கே பாருங்கள் ரியல் டைமில் நம்ம எவ்வளோ பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இவ்வளோ தான். ஸோ பேலன்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு எரர் வருது. இது நார்மல் தான். இது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன், ப்ரிடிக்ட் மூவி ரெவென்யூ. ஸோ இதில் நான் மூவி டேட்டாவை பாஸ் பண்ண போகிறேன், ப்ரீ ப்ராசஸரை பாஸ் பண்ண போகிறேன், அண்ட் தென் மாடலை நான் இன்புட்டாக வாங்குறேன். இது மூணுத்தையும் வாங்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் காலம்ல எல்லா ஃபீச்சர்ஸ் நேமையும் நான் எடுக்கிறேன். ஸோ அதனால் கெட் ஃபீச்சர் நேம் அவுட். ஸோ இதை வந்து எக்ஸ்பெக்டட் காலம்ஸில் நான் எடுத்திருக்கேன். அடுத்தது அது ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ மூவி டிஎஃப் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் 0. அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் நேம் இருக்கா, இது எல்லாமே இருக்கும். ஆனால் அதோட வேல்யூ இனிஷியலாக எனக்கு என்னவா இருக்குன்னா 0ன்னு இருக்க போகுது. ஓகே, ஸோ ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கொடுக்குறோம்ல, இங்கே நான் கொடுக்குறேன்ல. ஸோ இப்போ பட்ஜெட் இவ்வளோ இருக்குது அப்படின்னா இங்கே நான் க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட்டில் கரெக்டாக அந்த பட்ஜெட்டுக்கு நேராக அந்த வேல்யூவை நான் அப்டேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் நடக்க போகுது. ஸோ இங்கே ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் இப்போ நியூமரிக்கை நம்ம மேப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நியூமரிக் காலம். இப்போ வந்து யூசர் பட்ஜெட்னு கொடுக்குறாங்கன்னா அது எந்த காலம் கூட மேப் பண்ண போகுது அப்படின்னா நம்பர் அண்டர்ஸ்கோர் பட்ஜெட். இதுதான் என்னோட ப்ரீ ப்ராசஸிங், அதாவது என்னோட ஃபீச்சரோட நேம். ஸோ அதனால் அதோட மேப் பண்ண போகுது. அடுத்தது ரன் டைம் வருது அப்படின்னா நம்பர் அண்டர்ஸ்கோர் ரன் டைமோட மேப் பண்ணணும். ஸோ இது என்னோட நியூமரிக் காலம். ஸோ இது இங்கே நம்ம மேப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபீச்சர் காலம் நேம், ஃபீச்சர்ஸ் வந்து மூவி டேட்டாவில் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த காலம் கூட மேப் பண்ணு அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டேட் மேப்பிங் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரிஜினல் லாங்குவேஜ்.
ஸோ ஒரிஜினல் லாங்குவேஜ் நம்மளோட காலமில் எப்படி இருக்குது, நம்மளோட ஃபீச்சர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னா cat_original language, அதுக்கப்புறம் என்னோட லாங்குவேஜ். ஏன்னா அது வந்து ஒரு கேட்டகரிக்கல் காலம். கேட்டகரிக்கல் காலம்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கேட்டகரிக்கல் காலம்ஸ், அது இந்த காலமில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னா காலமாக கன்வெர்ட் பண்ணி 0 1 இது எல்லாமே நம்ம ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு பண்ணது தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து EN ஒரு யூசர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா cat_original language இந்த இடத்துல EN அப்படின்றத கொடுக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது கொடுக்குறாங்க, இப்போ TN அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா ENக்கு பதில் TN அப்படின்னு சொல்லி மாறப்போகுது. set that column to 1. ஸோ கரெக்டாக இந்த காலமோட வேல்யூவை அது 1ன்னு கன்வெர்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா காலமே என்ன ஆகிடும்னா 0 அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணும். 0 அப்படின்னா இது பேஸ் பண்ணி வர மற்ற காலம்ஸ். ஸோ அதை வந்து 0 அப்படின்னு சொல்லி அது கன்வெர்ட் பண்ணிடும். இதுதான் இங்கே நடக்குது. அதே மாதிரி ஜேர்னல்ஸ்க்கும் இதே தான் நடக்குது. இப்போ ஜேர்னல் வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சர் வருது அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா cat journal action. ஸோ அதை வந்து 1ன்னு செட் பண்ணும். cat journal adventure அதை 1ன்னு செட் பண்ணும். ரிமைனிங் இருக்கிறது 0ன்னு செட் பண்ணும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ். ஸோ இப்போ இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ப்ரிடிக்டட் லாக், அதாவது என்னோட மாடலை நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ model.predictல என்னோட movie_df. ஸோ ஃபைனலாக இதை நம்ம கொடுக்குறோம். அடுத்தது ப்ரிடிக்டட் ரெவென்யூ NP டாட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெவென்யூவை ஒரிஜினல் அந்த டாலருக்கே கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரிடிக்டட் லாக் இதை நான் பாஸ் பண்ணேன்னா எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஃபைனலாக இது ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் ஒன்ஸ் ரன் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய வேல்யூஸை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்துடும். ஸோ என்னோட பட்ஜெட் நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், ரன் டைம் இதெல்லாம் பேஸ் பண்ணி இதோட ரெவென்யூ எவ்வளோ இருக்கும்னு நம்மளோட மாடல் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இட்ஸ் நியர்லி 40 crore லைக் தட் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ரெவென்யூவை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மாடலை ஃபுல்லாக நம்ம டெவலப் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாடலை ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணிவிட்டு பெஸ்ட்டு மாடலை ஃபைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்டர்னல் அதாவது நியூ டேட்டாவை பாஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த மாடலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனி, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க பாஸ் பண்ணிவிட்டு இந்த மூவி வந்து இவ்வளோ ரெவென்யூவை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் மூவி ரெவென்யூவை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எப்படி ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணுறது, ஒரு புது டேட்டாவை நம்ம எப்படி பாஸ் பண்ணி மாடலை வந்து ப்ரெடிக்ட் பண்ண வைக்கிறது, ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதோட கண்டினியூவேஷன் நம்ம அடுத்தது வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். இப்போது நம்ம வந்து ரெக்ரெஷன் ப்ராப்ளம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூவி வந்து ஹிட் ஆகுதா இல்லை ஃப்ளாப் ஆகுதா அப்படின்ற கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். Thank you for watching this video and stay tuned for our tomorrow's videos and don't forget to subscribe our channel and don't forget to like our video and please comment below. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணும். ஸோ தேங்க்யூ வெரி மச்.